தவறுகளிலிருந்து பாடம் கற்காத ஒரு சமூகம், தவறுகளிலிருந்து பாடம் கற்காத ஒரு அரசியல், தவறுகளிலிருந்து பாடம் கற்காத ஒரு விளையாட்டு எப்பொழுதுமே முன்னோக்கி பயணிக்காது என்று சொல்வார்கள். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே தான் பரீட்சை நோக்கத்திற்காக பாடத்திட்டமோ கற்பித்தலோ இல்லை. அந்த தமிழ் மொழி என்றது அப்படித்தான் கொண்டு செல்லப்படும். ஒரு மொழியை அல்லது ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டவன் தான் அதற்கு தகுதியானவன் என்று தனக்கு தான் நிரூபிப்பதற்கு அவனுக்கு ஒரு பரீட்சை தேவையாக இருக்கிறது. பட்டய கல்வி என்ற ஒன்று நாங்கள் தொடங்கிவிட்டோம் தை மாதத்துல. அதுவும் 3 பேராசிரியர்கள், மிகவும் சிறந்த பேராசிரியர்கள் 3 இந்த பட்டய கல்வி கற்பிக்கப்படுகின்றது. கேட்டல் பேசுதல் என்ற இந்த புலன்மொழி வளத்தீர்வு தொழில்நுட்பத்தினூடாக நடக்க இருக்கிறதால எங்களுக்கு அந்த நேர விரயம் மிகவும் குறைவாக இருக்கும். தேசிய தலைவர் தனக்கு கீழ் இருக்கிற போராளிகளுக்கு உணர்ச்சி மிக்க ஒரு வரிகளை மட்டும் கூறையில இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் தேசிய தலைவரின் சிந்தனை சொல்லியிருக்கிறார். பரீட்சை ஒன்றுதான் என்னை நான் தகுதியாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு திறக்கப்படுகின்ற வாசல். இயற்கை வளத்தை பற்றி, மண் விடுதலையை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, சாதி மத பேதமற்ற சமுதாயத்தை கட்டமைக்கிறத பற்றி, வரலாறு பற்றி, இயற்கை வளத்தை பேணுறதை பற்றி, மாவீரர் தியாகத்தை பற்றி, அப்படி அவர் சொல்லாத விடயங்களே இல்லை. ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. உங்களுடைய பாடத்திட்ட அலகுகள் அவற்றை எல்லாம் துல்லியமாக கணிப்பிட்டு கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து புதிய ஒரு வரைவை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது மிக மகிழ்ச்சியான விடயம்.